திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவருளின் திருவருளின் திருவடிகளை என் மனமொழி மிகளால் வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 10வது பதிகம், திருக்கச்சி அநேக தங்காவதம். திருக்கச்சி அநேக தங்காவதம்ன்ற தலம் காஞ்சிபுரத்தின் வடமேற்கிலே உள்ளது. திருக்கச்சியில் உள்ள விநாயகப் பெருமான் அநேகதம்ன்ற விநாயகர் பூசித்த தலம் ஆதலால் இது அநேக தங்காவதம் என வழங்கப்படுகின்றது. இறைவர் திரு அநேக தங்காவதேஸ்வரர், இறைவி அருள்மிகு காமாட்சி அம்மை. திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு காஞ்சியில் தங்கியிருந்த நாள்களில் அங்கு உள்ள திரு ஓணகாந்தன் தளி இறைவனை வணங்கி இறைவனிடம் பொன் வேண்டி வணங்குறாரு. அப்படி பொன் வேண்டி வணங்கி அந்த உரிமையோட கேட்டு எண்ணில் நிதி வழங்கி அருள அப்படிங்கிறார். அந்த ஓணகாந்தன் தளி இறைவன் அவருக்கு எண்ணில்லாத நிதிகளை வழங்கி அருள அதை ஏற்றுக்கொண்டு திருக்கச்சி அநேக தங்காவதம் வருகின்றார் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி வரும்போது இறைவனுடைய பெருமைகள் பலவற்றையும் அவனுடைய பொருள் சேர் புகழையும் பலவாறு கூறி இறைவனுக்கு மிக்க உவகையை தரக்கூடியது திருக்கச்சி அநேக தங்காவதம் ஒன்றே என்ற பொருள்பட இந்த பதிகத்தை பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். தேன்னை பொரிந்து உழல் செஞ்சடை எம்பெருமானது இடம் திகழ் ஐங்கனை அக்கோனை எரித்து ஆடியிடம் குளவானது இடம் குறையா மறையா மானை இடத்தது ஓர் கையன் இடம் மதம் மாறுபட பொழியும் மலைபோல் ஆனை உரித்த பிரானது இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. இறைவன் விரும்பி வீற்று இருக்கக்கூடிய இடம் திருக்கச்சி மாநகரில் உள்ள திரு அநேக தங்காவதம்ன்ற அந்த திருக்கோயில். அங்குள்ள பெருமான் தேன் நெய் இதெல்லாம் விரும்பி அபிஷேகம் செய்யக்கூடியதில் அதில் பெரும் விருப்பம் உடையவன். செஞ்சடை உடைய பெருமான், ஐங்கனையுடைய 5 மலர்களாலான மலர்கணைகளை உடைய மன்மதன். அந்த மன்மதன் எரிந்து பொடியாகும்படி செய்தவன். மறைங்கிறது மான்கன்று. அந்த மான்கன்றை தனது இடது கையில் ஏந்தி இருக்கக்கூடியவன். மானை இடத்தது ஒரு கையன், இடம் மதம் மாறுபட பொழியும். குறையா மறையா, குறையில்லாத குற்றம் குறைகள் இல்லாத மறைகளையும் வேதங்களையும் அருளி செய்த பெருமான். தன்னுடைய இடக்கையில் மானை வைத்திருக்கக்கூடியவன். மதம் மாறுபட பொழியும். மலை போல பெரிய உருவத்தை உடைய யானை. அந்த யானையினுடைய மத்தத்திலிருந்து மத நீர் பொழிந்து கொண்டே இருக்குமா. அப்படிப்பட்ட வலிமையுடைய அந்த யானையின் தோலை உரித்து போர்த்த இறைவனது இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே என்று கூறுகின்றார். 2வது பாடல். கூறு நடை குளிக்கட் பகுவாயன பேய் உகந்து ஆட நின்று ஓரியிட வேறுபட குடகத்திலே அம்பலவாணன் நின்று ஆடல் விரும்புமிடம் ஏறுவிடை கொடி எம்பெருமான் இமையோர் பெருமான் உமையாள் கணவன் 6 சடைக்கு உடை அப்பனிடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. குடகத்திலே அம்பலவாணன் என்பது மேலைத்தில்லை, கொங்கு நாட்டில் உள்ள மேலைத்தில்லை என்ற பதி. அது பேரூர் என அழைக்கப்படும் வைப்புத்தலமாகும். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய கோயில் திருப்பதியத்தில் பேரூர் என்று அந்த தலத்தை பற்றி பாடியிருக்கின்றார். வைப்புத்தலம். அந்த குடகத்திலே அம்பலவாணன் மேலைத்தில்லை, அந்த பேரூரில் இருக்கக்கூடிய அம்பலவாணன். அந்த குளிகட் பகுவாயன, பகுங்கிறது பூதக்கூட்டங்கள். குழி விழுந்த கண்களையும் பிளந்த வாயுடைய பேய்கள்லாம் விரும்பி ஆட இறைவன் திரு அம்பலவாணன் குடகத்திலேல நின்று ஆடல் விருப்பம் உடையவனாக இருக்கின்றனான். ஏறுவிடை கொடி, அவனுடைய கொடி விடை கொடி. எம்பெருமான் இமையோர் பெருமான் உமையாள் கணவன் 6 சடை உடைய அப்பன். கங்கையாரை தன்னுடைய திருச்சடையில் உடைய அப்பன் எங்கள் பெருமான். அவன் வீற்று இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. 3வது பாடல். கொடிகள் இடைக்குயில் கோவும் இடம் மயிலாளும் இடம் அழுவாள் உடைய கடிகொள் புனல் சடை கொண்ட நுதல் கரை கண்டனிடம் பிறை துண்ட முடி செடிகொள் வினைப்பகை தீருமிடம் திரு ஆகும் இடம் திருமார்பு அகலத்து அடிகள் இடம் அழல் வண்ணனிடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. குயில்கள் எல்லாம் கூவும்படியும் மயில்கள் ஆடும் இடமும் மழுவை கையிலுடைய கங்கையை சடையில் கொண்ட நுதல் கண்ணுதல் பெருமான். பிறைத்துண்ட பிறையை சூடி இருக்கக்கூடிய பெருமான். வினைப்பகை தீருமிடம். செடிகள்னா துன்பத்தை தரக்கூடிய இந்த வினைப்பகை தீர்க்கக்கூடிய இடம்
எதுன்னு கேட்டால் திருக்கச்சி அநேக தங்காவதம். அது திரு அருளிலே நமக்கு குட்டுவிக்கும். பாடி ஆடி வழிபடக்கூடிய அடியவர்களுடைய வினைப்பகையும் துன்பத்தை தரக்கூடிய வினைப்பகையும் தீரும், திருவருளும் நமக்கு ஆகும்படி செய்யும் இடம் திருக்கலிக்கச்சி அநேக தங்காவதமே. 4வது பாடல். கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடுச்சடை மங்குள் நுழை மலை மங்கையை நங்கையை பங்கினில் தங்க உவந்து அருள் செய் சங்குகுலை செவி கொண்டு அருவித்திரள் பாய வியாத்தழல் போலுடைத்தம் அம்கை மழுத்திகள் கையனிடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. இறைவன் தனது திருச்சடையில் சூடி இருக்கக்கூடிய கொன்றையில் தேனை உண்ண வந்த நுழைந்த வண்டுகள் இப்பொழுது அரைங்கிறது ரிங்காரம் போட்டு ஒலி எழுப்பி கங்கையும் திங்களும் சூடக்கூடிய சடையில் கொன்றை மாலைகளில் உள்ள தேனை உண்ண வந்த வண்டுகள் ரிங்காரம் போட்டு இறைவனை வணங்கி நிற்கின்றனவா. மலை மங்கையை நங்கையை பங்கினில் தங்க ஒந்து அருள் செய். மலைமகள் நங்கையே தன்னுடைய பாகத்தில் பொருந்தி இருக்கும்படி தங்க வைத்திருக்கின்றன. அது ஒவ்வொன்று வைத்து உயிர்களுக்கு வழிபாடு உடைய உயிர்களுக்கு அருள் செய்தன் பொருட்டே அந்த திருவருளை மலைமங்கை நங்கையை தன்னுடைய பங்கினில் தங்க ஒந்து வைத்த பெருமான், வந்து வைத்து அருள் செய்யக்கூடிய பெருமான், சங்குகுலை செவி சங்கத்தோடுகளை தன் திருச்செவியில் அறிந்திருக்கக்கூடியவன். இறைவனது திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த மழு அது எப்பொழுதும் அருவி போல ஒளி வீசிக்கொண்டே இருக்குமா. இறைவனை சார்ந்து இருக்கிறதுனால அந்த மழு கூட ஒளியை அருவி போல ஒளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் திருக்கலிக்கச்சி அநேக தங்காவதமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டி நிற்கின்றார். 5வது பாடல். பைத்த படத்தலை ஆடு அரவம் பயில்கின்ற இடம் பயில புகுவார் சித்தம் ஒரு நெறி வைத்த இடம் திகழ்கின்ற இடம் திருவானடிக்கே வைத்த மனத்தவர் பத்தர் மனம் கொள வைத்த இடம் மழுவாள் உடைய அத்தன் இடம் அழல் வண்ணன் இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. மெய்ப்பொருளை, அந்த மெய்ப்பொருளின் இயல்புகளை அறியணும்னு விரும்புபவர்கள் சித்தம் ஒரு நெறி வைத்த இடம். திருஞான சம்பந்த பெருமான் நம்ம காட்டுவார், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தர் அப்படின்னு. ஒரு நெறிய மனம் வைத்தாதான் அந்த மெய்ப்பொருளை இயல்புகளை நாம் அறிய முடியும். இறைவன் ஒருவனே நம் வாழ்வுக்கு முதல், எல்லா உயிர்களுக்கும் புகழாக இருக்கக்கூடியவன், நம்ம சென்று பற்ற வேண்டிய துணை அவனே என்று நம்ம சித்தத்தில் அந்த ஒரு பொருளையே இறைவனையே சிவத்தையே வைத்து வழிபடக்கூடிய மனமுடைய அடியவர்கள் திகழ்கின்ற இடம். திருவடியை விட்டு பிறளாத மனத்தை உடையவர்கள் பத்தர்கள், திருவடிக்கு அன்பு உடையவர்கள், மனம் கொள வைத்த இடம். மனம் அது நினைக்க சித்தத்தில் அந்த ஒரு நெறிய திரு அருள் நெறியே இடமாக கொண்டிருக்க அவனது திருவடிக்கே பற்று உடைய அன்பு உடைய மனதை உடைய பக்தர்கள் அவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அழல்வண்ணன் இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. என் அத்தன் இடம் மழுவாள் உடைய அத்தனிடம். 6வது பாடல். தண்டமுடை தருமன் தமர் என் தமரை செய்யும் வன் துயர் தீர்க்குமிடம் பிண்டமுடை பிறவி தலை நின்று நினைப்பவர் ஆக்கையை நீக்குமிடம் கண்டமுடை கரு நஞ்சை நுகர்ந்த பிரானது இடம் கடல் 7 கடந்த அண்டமுடை பெருமானது இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. தண்டாயுதத்தை கையில் ஏந்தி வரக்கூடிய யமனுடைய தூதுவர்கள், அவர்கள் எம் தமர் எமது சுற்றம்னு சொன்னாலும் அடியவர்கள் கூட்டத்தை அவன் வன் துயர் தீர்க்கும் இடம். யம தூதுவர்களால் அடியவர்களுக்கு துயரம் வந்தால் அதை தீர்க்கக்கூடிய இடம். பிண்டமுடை பிறவித்தலை நின்று நினைப்பவராக்கே நீக்கும் இடம். இந்த உடம்பை கொண்டு இந்த பிறவியில் இறைவன் திருவடிகளையே நினைத்து வழிபடக்கூடியவர்களுக்கு ஆக்கையை இந்த பிறவியை நீக்கக்கூடிய இடம் திருக்கச்சி அநேக தங்காவதம். கருநெஞ்சை நுகர்ந்து உண்ட பிரான் கடல் 7 கடந்த 7 அண்டங்களும் கடந்த பெரும் வியாபக பொருளாக இருக்கக்கூடிய பெருமானது இடம் திருக்கச்சி அநேக தங்காவதமே என்று காட்டியுள்ளார். அந்த உயிர் யம துயர் நீக்கும்னு காட்டி பிறவியை நீக்கக்கூடிய இடம் திருக்கச்சி அநேக தங்காவதம் என்று காட்டியுள்ளார். 7வது பாடல். கட்டு மயக்கம் அறுத்தவர் கைத்தொழுது ஏத்துமிடம் கதிரோன் ஒளியால் விட்ட இடம் விடை ஊர்தியிடம் குயில் பேடை தன் சேவலோடு ஆடுமிடம் மட்டு மயங்கி அவிழ்ந்த மலர் ஒரு மாதவியோடு மனம் புணரும் அட்ட புயங்க பிரானது இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே.
உயிர்கள் பாசப்பொருளால் கட்டுண்டு நிற்பதால் திரிபு உணர்ச்சி காரணமாக மயங்கி அறியக்கூடிய அந்த மயக்க அறிவை அறுத்து கைதொழுது ஏத்துமிடம். மயக்க அறிவு நீங்கியதால் இந்த உயிர்களெல்லாம் இறைவனை கைதொழுது கூப்பி வழிபட்டு நிற்குமா, ஏத்தி மகிழ்ந்து பாடி வழிபட்டு நிற்குமா. அப்படி இருக்கக்கூடிய இடம் கதிரோன் ஒளியால் விட்ட இடம். கதிரவன் தன்னுடைய சூரிய கதிர்களை ஒளிவிடும்படி விட்டு இருக்கக்கூடிய இடம். இறைவன் தன்னுடைய திருவருளை ஒளிவிட்டு நிற்கக்கூடிய இடம். கதிரவன் தன்னுடைய ஒளிக்கற்றைகளை ஒளிரும்படி செய்யக்கூடிய இடம். விடை ஊர்தியை உடைய பெருமானிடம். குயில் பேடைகள் தன் சேவலோடு ஆடும் தன் துணையோடு கூடி நின்று வழிபாடு செய்யக்கூடிய இடம். அவிழ்ந்த மலர்கள், மொட்டாக இருந்த மலர்களெல்லாம் இப்போ அவிழ்ந்து மலராகி மனம் புணரும். மாதவின்ற அந்த மலரை விட்டு அதனுடைய நறுமணம் நீங்காமல் இருக்குமா, புணர்ந்து நீங்காமல் இருக்கக்கூடிய மலர். அட்டப்புயங்க பிரானது இடம். என் தோள் வீசி நின்று ஆடும் பிரான். அவன் என் தோளும் வீசி நின்று ஆடக்கூடிய இடம் திருக்கலி கச்சி அநேக தங்காவதமே. 8வது பாடல். புல்லியிடம் தொழுது உய்தும் எனாதவர் தம் புறம் ஒன்றும் பொடிப்படுத்த வில்லியிடம் விரவாது உயிர் உண்ணும் வெங்காலனை கால்கொடு வீந்து அவிய கொல்லியிடம் குளிர் மாதவி மவ்வல் குரா வகுளம் குறுக்கத்தி புன்னை அல்லி இடைப்படை வண்டு உறங்கும் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. சிவபக்தி உடைய முப்புற அசுரர்கள் முன்பே இறைவனை வழிபட்டு பக்தி உடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை தொழுது நம்ம உய்யலாம்ன்ற கடைநிலை வரை இறைவனை தொழுது உய்யலாம்னு நினையாது புத்தனது பொய் உரையால் மயங்கி அந்த முப்புற அசுரர்களும் சிவநெறியை கைவிட்டு நிற்க, அதனால் அந்த முப்புற கோட்டைகளும் பொடிபடும்படி வில்லால எறிந்து பொடியாகும்படி செய்த வில்லாளனது இடம். விரவாது உயிர் உண்ணும். யாரிடத்தும் எந்த உயிர்களிடத்தும் கண்ணோட்டம் இல்லாது அந்த உயிர்களை உண்ணக்கூடிய வெங்காலன் யமன் அவனை தன்னுடைய காலால் உதைத்து அவன் வீழ்ந்து அழியும்படி செய்த அவனை ஆட்கொண்ட இடம். மாதவி மவ்வல் குரா வகுளம் குறுக்கத்தி புன்னைன்ற மரங்கள்லாம் இறைவனுக்கு மலர் வழிபாட்டுக்காக மலர்களை சொரிய அந்த மலர்களில் வண்டுகள், பெண் வண்டுகள் உறங்கும் திருக்கலிக்கச்சி அநேக தங்காவதமே என்று காட்டியுள்ளார். 9வது பாடல். சங்கை அவர் புணர்தற்கு அரியான் தளவு ஏல் நகையால் விரா மிகு சீர் மங்கை அவள் மகிழ சுடுகாட்டு இடை நட்டம் நின்று ஆடிய சங்கரன் எம் மங்கை அவன் நல் அனல் ஏந்துபவன் கனல் சேர் ஒளி அன்னது ஓர் பேரகலத்து அங்கை அவன் உரைகின்ற இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. சங்கையவர் ஐயப்பாடு உடையவர்களுக்கு அறிவதற்கு அரியனாய் இருக்கக்கூடியவன். முல்லை அரும்பு போன்ற குறுநகையை உடைய அம்மை. விராமிகு என்றும் நீங்காது விட்டு நீங்காத பிரிவில்லாத அம்மை. மிகு சீர் மங்கை அவள் தன் பதியாகிய சிவத்தை விட்டு என்றும் பிரியாது இருக்கக்கூடியது. எல்லா உயிர்களோடும் தொடர்புற்று நிற்கக்கூடியது. எல்லா உயிர்களும் சிறந்த தன்மையை அடையும்படி செய்யக்கூடிய சீர்மிகு மங்கை. அவள் மகிழ சுடுகாட்டிடை நட்டம் நின்று ஆடிய சங்கரன். எல்லா உயிர்களுக்கும் தனது பேரின்பத்தை வழங்கக்கூடிய சங்கரன். அறியாமைன்ற நோய் உடைய உயிர்கள், அந்த உயிர்களுக்கு மெய்ஞானம்ன்ற மருந்தை கொடுத்தா அந்த உயிர்களுடைய பக்குவ குறைபாடால் அந்த மருந்தை முழுவதும் அதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நோய்வாய்ப்பட்ட கை குழந்தைக்கு அதனுடைய தாய் அந்த மருந்தை உண்டு அந்த தன்னுடைய பால் மூலம் அந்த மருந்தின் பயனை குழந்தை பெரும்படி செய்வாளோ, அதுபோல் இந்த கூத்த பெருமானின் பக்கத்தில் நின்று ஆடல் காணக்கூடிய அம்மை இறைவனின் திருக்கூத்தை முற்ற கண்டு அதன் பயனாகிய ஞானத்தை இந்த உயிர்களுக்கு அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்பபடி ஊட்டி பாசப்பற்றை அறுத்து ஞானத்தை வளர்க்கக்கூடியவள். அந்த அம்மையை விட்டு நீங்காது எப்போதும் உறைந்திருக்கக்கூடிய இடம் திருக்கலிக்கச்சி அநேக தங்காவதமே என்று காட்டுகின்றார். 10வது பாடல். வீடு பெற பல ஊழிகள் நின்று நினைக்குமிடம் வினை தீருமிடம் வீடு பெற பெரியோரது இடம் கொண்டு மேவினர் தங்களை காக்குமிடம் பாடுமிடத்து அடியான் புகழ் ஊரன் உரைத்த இம்மாலைகள் 10 வல்லார் கூடுமிடம் சிவலோகன் இடம் கலிக்கச்சி அநேக தங்காவதமே. திருச்சிற்றம்பலம். உயிர்களெல்லாம் வீடு பேரை பெறும்படி பல ஊழி காலங்களிலும் நின்று நிலைத்து இருக்கக்கூடிய பதி திருக்கச்சி அநேக தங்காவதம். அங்கு வழிபடக்கூடிய அடியவர்களின் வினையை தீர்க்கக்கூடிய இடம்.
பீடும் பெருமையும் பெறணும்னா பெரியோரை துணைக்கோடல் வேண்டும்ன்றதை காட்டி, அப்படி பெரியவரை துணையாக கொண்டவர்களை, நமக்கு பெரியோர்ங்கிறது அருளாளர்கள், ஞானிகள், அவர்கள் கூறிய வழியிலேயே அவர்களையே துணையாக கொண்டவர்களை, அடியவர்களை பிறவிக்கடலில் வீழாது காக்கக்கூடிய இடம் திருக்கச்சி அநேக தங்காவதம் என்று காட்டியுள்ளார்.